வாழ்க்கையில் ஒருத்தன் முன்னுக்கு வரான் அப்படின்னா நிறைய எதிரிகளை பின்னாடியே அவங்களுக்கு தெரியாமல் உருவாயிட்டே இருக்காங்கன்னு அர்த்தம். கண்டிப்பாக அப்படிப்பட்ட எதிரிகளிடமிருந்து நம்மளை நாம் தற்காத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த எதிரி நமக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுத்து அவன் கொடுக்குறானே நமக்கு தெரியாது, ஆனால் நல்ல மாதிரி பேசுவான். கொடுத்து நம்மள லைஃப்பில் முன்னுக்கு வர விடாமல் எப்படியாச்சும் அவன் பிரச்சனை கொடுப்பான். ஸோ இதெல்லாம் நம்ம வெளியே சொல்லக்கூடாது, உங்களுக்குள்ளேயே நீங்கள் செய்யணும். வெளியே அவனுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னு அவனுக்கு தெரியக்கூடாது, அந்த எதிரிக்கு. அதனால் நம்ம என்ன பண்ணணும், ஞாயிற்றுக்கிழமையாக பார்த்துக்கோங்க, ஒரு வெற்றிலை, ஒரு வாழைப்பழம், 15 கிராம்பு, இதுவே போதும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த எதிரி தொல்லை விலகணும் அப்படின்னா ஈஸ்வரனை நினச்சி ஞாயிற்றுக்கிழமை காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி நீங்கள் செஞ்சிடணும். உங்கள் பூஜை ரூமில் உட்காந்துக்கோங்க. ஒரு வெற்றிலை, ஒரு வாழைப்பழம், அதோட காம்பு உங்கள் பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் 15 கிராம்பு, அதுக்கப்புறம் அது கூட உதிரிப்பூக்கள் சேர்த்து உங்களுடைய வலது கையில் வச்சு இடது கையால் மூடிக்கோங்க. மூடிட்டு சிவாய நம அப்படின்ற அந்த மந்திரத்தை மாற்றி மாற்றி சொல்லணும். ஓம் சிவாய நம, அதாவது சிவாய நம, நம சிவாயம், வயநமசி, மசிவயன, எனம சிவ அப்படின்னு மாற்றி மாற்றி வரும் அந்த வார்த்தை. அதை நீங்கள் சொல்லிட்டு அந்த கிராம்பை எடுத்து இந்த மாதிரி எதிரி தொல்லையிலேருந்து நாங்கள் விடுபடணும், ஈஸ்வரா எங்களை காப்பாற்று அப்படின்ட்டு வேண்டிட்டு அந்த வாழைப்பழத்தில் 15 குத்தி விட்டுருங்க. குத்தி விட்டுட்டு அந்த வாழைப்பழத்தோட அந்த வெத்தலையோடு உங்கள் கையில் வச்சுக்கிட்டு ஓம் ஈஸ்வரனே போற்றி, ஓம் சக்தியே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு ஓம் நந்திகேஸ்வரர் நந்தியும் வேண்டிக்கணும். வேண்டிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, அதை ஒரு மஞ்சள் துணியில் கட்டி ஓடுற தண்ணியில் விட்டுடுங்க. இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை இந்த வாழைப்பழ பரிகாரத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதிரி தொல்லையே இருக்காதுங்க. ஈஸ்வரன் அருளால் உங்களுடைய முன்னேற்றம் தடைபடாது. எதிரி இருந்தாலும் அந்த எதிரி உங்களை விட்டு விலகிடுவான். ஸோ இதை பண்ணுங்க.